Hi dear students, welcome back to TN English channel. 10th standard English virtual revision classes இன்னைக்கு day 2. Day 1 classல பாத்தீங்கன்னா first 3 unitsல இருக்கிற 2 marks ஒரு 15 questions பார்த்தோம். half an hourல படிக்கிற மாதிரி அது எல்லாரும் prepare பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த questions எல்லாத்தையுமே நீங்க by heart பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு thumbs up கொடுத்துருங்க. இன்னைக்கு வீடியோல அதே 3 unitsல இருக்கிற remaining 18 questions நம்ம பார்க்க போறோம். half an hourல படிக்கிற மாதிரி எல்லாமே ஒன்லைன் ஆன்சர்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க படிச்சுக்கணும். ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸும் 2 மார்க்ஸ்க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால இதை நீங்க படிச்சிட்டாலே கண்டிப்பா வந்து 2 to 4 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம் 2 மார்க்ஸ்ல. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா நம்ம சேனல்ல பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் அப்பதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னும் ஒரு 49 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த ரிவிஷன் சீரிஸ் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா லைக் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை லைக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரீச் ஆகும். சரிங்களா? சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒன்லைன் ஆன்சர் தான். ஹங்கர் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. இதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரே வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் மட்டும்தான். சரிங்களா? மீதி எல்லாமே வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே இருக்குது. இந்த ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலின்றது கொஸ்டின்லேயே இருக்கு. ஸோ ஹங்கர் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? So he was happy and he uttered a joyful scream. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா the bird was afraid at first. He felt the fear at first, but later he felt the happiness of flying in the air. அதெல்லாம் சொல்லி அப்படி லென்த்தாக எழுதலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரே லைன்ல சிம்பிளா முடிக்கலாம். He was happy and he uttered a joyful scream. இது வரைக்கும் நம்ம எழுதினாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், what did the young bird's family do when he started flying? They flew around him and praised him. ரொம்ப சிம்பிள் பாருங்க. They flew around him and praised him. சரிங்களா? அவங்கள சுத்தி அந்த பேர்ட் சுத்தி அவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சுத்தி பறந்து பிரைஸ் பண்ணுவாங்க. அந்த என்னது லவுட் நாய்ஸ், லவுட் கேக்கிள் மூலயமா பிரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒன் லைன் ஆன்சர் தான். இதை வந்து ஈஸியான வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்? திஸ் எட் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை வந்து நமக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை படிச்சு வச்சுக்கலாம். நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிளா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. த யங் பேர்ட் pretended to be sleeping in the brink of the ledge. ஓகேவா? He pretended to be sleeping in the brink of the ledge. இதை எழுதினாலே போதும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டேன் பாருங்க இந்த ஆன்சரை. ஸோ இந்த ஒன் லைன் ஆன்சர் நம்ம படிச்சுக்கிட்டா போதும், ஈஸியா படிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஹார்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் ஹேப்பன் டு த சீகல் when it landed on the sea? ஸோ இது வந்து லாஸ்ட் கொஸ்டினா இருக்கும். So the young bird's legs sank into the sea, but when his belly touched the sea, he started to float. சரிங்களா? இந்த கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கும் ஆன்சர். பட் இருந்தாலுமே நீங்க அதை படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வேர்ட்ஸ் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ். The young bird's legs sank into the sea. ஃபர்ஸ்ட் அந்த பேர்ட் காலை வச்ச உடனே அதோட கால்கள் மட்டும் என்ன ஆகும், உள்ள மூழ்கும். ஆனா அதோட பெல்லி டச் பண்ண உடனே அதோட பாடி வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல முடிஞ்சிருது. ஸோ 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல. அதை படிச்சாலே போதும். அதுல இருந்து தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட் த கோஸ்ட் காட் இன். இதுல பாருங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் பாருங்க. ஏற்கனவே நம்ம 5 கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ ரிமைனிங் கொஸ்டின்ஸ். What did the narrator think the unusual sound was?
ஸோ அதுக்கான ஆன்சர், the narrator thought that it was his father or his brother, then suspected to be a burglar and finally decided it was a ghost. சரிங்களா, இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நரேட்டர் வந்து அந்த சவுண்டு கேட்டதை வச்சு என்ன நினைச்சாரு, யாருன்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பிரதர் நினைச்சிருப்பாரு, இல்லை ஃபாதர் நினைச்சிருப்பாரு. அடுத்தது பர்க்லர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவார். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவார், கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பார். சரிங்களா, அதனால தான் அந்த டைட்டிலே வந்து நைட் த கோஸ்ட் காட் இன். அவங்க எல்லாருமே கோஸ்ட்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சுப்பாங்க, ஆத்தரும் அவரோட பிரதரும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. How did the Bodwells react when a shoe was thrown into their house? So answer, Mr. Bodwell was shouting and his wife wanted to sell the house and move to Peoria. சரிங்களா, Mr. Bodwell was shouting, his wife wanted to sell the house and move to Peoria. So very simple answer. சரிங்களா, next, what were the various sounds the brothers heard when they went downstairs? அவங்க கீழே போனப்ப என்னென்ன சத்தம் கேட்டிருக்கோம்? Sound of someone walking rapidly around the dining table. சரிங்களா, டைனிங் டேபிள் சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம், அதுதான். நெக்ஸ்ட், what conclusions did the grandfather jump to when he saw the cops? போலீஸ்காரங்களை பார்த்தவொடனே அவங்க கிராண்ட்ஃபாதர் என்ன நினைச்சிருப்பாரு? The grandfather thought that they were deserters. ஓகேவா, அந்த grandfather thought that, இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு they were deserters. இந்த desertersன்ற வேர்ட் தான் இதில் கீவேர்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கணும். Next question, how did the cops manage to enter the locked house? So answer, the cops entered the house by breaking the big heavy front door. சரிங்களா, அவங்க வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சாங்க? By breaking the big heavy front door. ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டா போதும் நைட் த கோஸ்ட் காட்டின்ல. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஷின்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா, ஏற்கனவே ஒரு 5 கொஷின்ஸ் இதில் படிச்சிருக்கோம், இப்போ ஒரு 8 கொஷின்ஸ் அடிஷ்னலாக படிக்கணும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா, எம்பவர்ட் உமன். ஏன்னா கண்டிப்பாக வந்து 2 மார்க் வர்றதுக்கு, 2 மார்க் கொஷின் 1 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த லெசனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கொஷினுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எதை கேட்பாங்கன்னே தெரியாது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல, ஹூ மென்டர்ட் த க்ரூ? அப்போ யார் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க? ஸோ கமாண்டர் திலீப் தோண்டே மென்டர் த க்ரூ. அப்போ கமாண்டர் திலீப் தோண்டே. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திலீப் தோண்டேல வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும், இந்த எரர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா, திலீப் தோண்டே. சரிங்களா, விச் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ்? எந்த ஸ்கில்? சர்வைவல் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா, which quality of the skipper helped to bring out a successful expedition? So எந்த quality? Honesty was the quality. மீதி வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். Honesty was the quality that helped them to bring out a successful expedition. இப்போ இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் 1 வேர்ட் இல்லை 2 வேர்ட்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, when did they witness? இது வந்து தப்பா இருக்கு ஆக்சுவலா. when did they witness the brilliant southern lights from the sea? How did the sky appear there? So when did they witness? While crossing the Tasman Sea, they witnessed the brilliant southern lights. The entire sky was lit up in green light. Okay, while crossing the Tasman Sea, they witnessed the brilliant southern lights. The entire sky was lit up in green light. This is the second part of the question. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஃபெஸ்டிவல் டிட் தே செலிப்ரேட் டியூரிங் த எக்ஸ்பெடிஷன்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும். ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா, தே செலிப்ரேட்டட் தீபாவளி. சரிங்களா, தே செலிப்ரேட் தீபாவளி டியூரிங் த எக்ஸ்பெடிஷன். மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV தாரணி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அனதர் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. சரிங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இப்போ INSV தாரணியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன? நான் ரொம்ப சிம்பிளா 2 பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். சரிங்களா, இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சா போதும், அதை எழுதிடலாம். INSV தாரணி யூசஸ், சாரி இங்க வந்து யூசஸ் இல்லாம இருக்கு. INSV தாரணி யூசஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இட் ஹேஸ் அன் அட்வான்ஸ்ட் ரேமரைன் நேவிகேஷன் சூட் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்.
சரிங்களா? 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க, அவங்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் அப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் எதுனா போதும். வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. த டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் த்ரூ சி. ரொம்ப சிம்பிள். சர்க்கம் நேவிகேஷனா என்ன? வேர்ல்டை சுற்றி வர்றது. எப்படின்னா சி மூலயமா டிராவல் பண்ணுறது. சரிங்களா? டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் த்ரூ சி. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். Which factor motivated the crew to undertake this expedition? They wanted to enforce women empowerment to the world. சரிங்களா? எந்த ஃபேக்டர் அவங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்டை இந்த உலகத்துக்கு எடுத்துக்க சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பெடிஷனை அவங்க பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ். ஸோ நேற்று பார்த்தோன்னா நம்ம டே 1 இல்லையா? டே 1 வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டே 2. ஸோ இன்னைக்கு டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஷின்ஸ் பார்த்தோம். டோட்டலாக வந்து நம்ம 33 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் 1 to 3 யூனிட்ஸில். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 33 கொஷின்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்து தான் வரும். சரிங்களா? இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷின் கூட வரலாம் 2 மார்க்ஸில். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை வந்து நேற்று ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா படிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 hour. ஸோ 2 நாளில் வந்து நம்ம இந்த 3 யூனிட்ஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த யூனிட்ஸில் என்னென்ன 2 மார்க்ஸு அதே போல் அடுத்தடுத்த 1 மார்க்ஸ் வந்து எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? அது மூலிமா நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்ஃபுல்லாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் அடுத்தது என்னென்ன டாபிக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தனாலும் அதையும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.